எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் பாத்ரூம் போயிட்டு முகம் கழுவிட்டு வந்துடுறேன். இந்தா. ஆனந்தி, ரெஜினா லைட் போடு. ஆனந்தி, தண்ணி எடுத்துட்டு வா. என்னடி, என்ன ஆச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஆனந்தி, இங்க. ஏய், பொறுமையா குடிடி. குடி. என்னடி ஆச்சு? கம்பெனியோட வெள்ளி விழா நடத்தினாங்கல்ல? ஆமா. அப்பதே முதல் முறையா எனக்கு மயக்கம் வந்துச்சு. என்னை யாரோ தண்ணியில வச்சு முக்கி, ஐயோ, என்னைய கொல்ல பார்த்தாங்க. என்னடி சொல்ற? கொல்ல பார்த்தாங்களா? ஆமா காயத்ரி, எனக்கு இப்பதே நல்ல ஞாபகத்துக்கு வருது. ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சுதான் கண்ணு முழிச்ச. அப்போ ஒரு இடத்துல நான் விழுந்து கிடந்தேன். ஜெயந்தி அக்காதே வந்து கூட்டிட்டு போனாங்க. ஹே ஆனந்தி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீ என்னைக்கு அந்த சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தியோ அன்னில இருந்துதா உனக்கு உடம்பு சரியில்லாமலே போச்சு. மறுநாள் காலையில உனக்கு பயங்கரமா ஜுரம் அடிச்சுதேடி. காலை கீழே வச்சு உன்னால நடக்க கூட முடியல. நீ ரொம்ப கஷ்டப்பட்ட. அதுக்கப்புறம் தாண்டி உனக்கு அடிக்கடி மயக்கம் வர ஆரம்பிச்சது. ஆனந்தி, அங்கதான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. அந்த ரிசார்ட்டுக்கு போய் விசாரிச்சா ஏதாவது ஒரு உண்மை தெரிய வரும். நாளை காலைல முதல் வேலையா நாம அந்த ரிசார்ட்க்கு போறோம். நீ அங்க எங்கெல்லாம் போன, யாரு உன்னை கொல்ல பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு எல்லாமே அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். அத பார்த்தா யாரு உன் வாழ்க்கையை அழிக்க ட்ரை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவ யாருன்னு நான் பார்த்தே ஆகணும்.